வஞ்சிப்பவன். அடுத்தது 3 நிமிஷம் 4வது கேரக்டர் 2 குழந்தையர் 2:11. 2 குழந்தையர் 2:11. சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவன் எப்படிப்பட்டவனா? சாத்தான் வஞ்சிப்பவன். அப்புறம் சதி திட்டம் தீட்டுபவன். எப்படி இவனை மடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சதி திட்டம் பிளான் பண்ணி தான் வருவான். வஞ்சிப்பவன், சதி திட்டம் தீட்டுபவன். அப்புறம் 2 குழந்தையர் 12:7. சொல்றாரு 2 குழந்தையர் 12:7. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. இதுல என்ன சொல்றாருன்னா, குத்தி உங்களை கொடுமைப்படுத்துவார். குத்தி கொடுமைப்படுத்துவார். குத்தி கொடுமைப்படுத்துவார். லூக்கா 13:16. லூக்கா 13:16 படியும். பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். கட்டி வைப்பவன், கட்டி வைப்பவன். கட்டிகள் உடம்பு பூரா கட்டு போட்டுருவான். என்ன கட்டுகள்? கை கால் வலி, கை கால் வராமல் பண்றது கட்டுகள். நிறைய பக்கவாதம், ஆர்த்தரைட்டிஸ், கடற்கமாக்குறது, இதெல்லாம் கட்டுகளால கட்டி வைப்பவன். அப்புறம் திருவெளிப்பாடு 12:10. திருவெளிப்பாடு 12:10. பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர்கள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளுக்கு முன் அன்பும் பவரும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். குற்றம் சுமத்துபவன். இப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, இப்ப பிதாக்கிட்ட என்ன சொல்லுவான்? இவன் வந்து பாருங்க, இவன் திருடி இருக்கான், கொலை செஞ்சிருக்கான், பொய் சொல்றான் அப்படின்னு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் பிசாசு குற்றம் சுமத்துபவன். அதான் கில்ட்டி கான்சியன்ஸ் சொல்றோம்ல, அதை கொண்டு வரவே வேண்டாம். குற்றம் சுமத்துபவன் அதான் அவனுடைய கேரக்டர். எப்பயுமே சில பேர் இங்கேயே நம்ம பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம மேல குற்றம் சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட அந்த டீமன் இருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் அக்யூசிங், அக்யூஸ் பண்றது, குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆவி. இது இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ஆவி, ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு டீமன் இதுக்கு பேரு குற்றம் சுமத்துபவர். அப்புறம் 2 தெசலோனிக்கேயர் 2:4. 2 தெசலோனிக்கேயர் 2:4 படிய. தெய்வங்கள் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்திக் கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக் கொள்வான். என்ன செய்வான்? கடவுளாக காட்டிக் கொள்வான். சாத்தா வந்து நம்ம கிட்ட எப்படி காண்பானா, நான் பெரிய கடவுள் அப்படிங்கிறத காட்டுவான். அவனால நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். இறுதி காலத்துல ஏகப்பட்ட அற்புதங்கள் செய்வான்.
ஆனா என்ன சாத்தான்னு கண்டுபிடிக்க தெரியாம நம்ம நிறைய பேரு இறுதி காலத்திலே விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பைபிளே சொல்லுது. அடுத்தது கடைசி 1 தெசலோனிக்கேயர் 2:18. நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும் அப்படின்னா அதை தடுக்கக்கூடியவன், தடுப்பவன், தடைகளை உண்டு பண்ணுபவன், ஹிண்டரிங் ஸ்பிரிட், அது பேரு. தடைகளை உண்டு பண்ணுகிறவன் பேரு ஹிண்டரிங் ஸ்பிரிட். சாத்தான் கேரக்டர், சாத்தான் நோக்கம், சாத்தான் எங்க இருக்கிறான், இதெல்லாம் சொல்லிட்டேன். இது தனித்தனியா கொடையாளி, பொய்யன், தனித்தனியா போட்டேன். கொடையாளி, பொய்யன். இப்ப நான் உங்களுக்கு சாத்தானை பற்றி சொல்றதுல முக்கியமா என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சாத்தான் எங்கே இருக்கிறான், எங்க எல்லாரும் தெரியுமா? எங்க? நடுவானத்திலே. ஆனா உலகத்தை சுத்தி சுத்தி வரான். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. யார் கேட்டாலும் சாத்தான் நரகத்தில் இல்லை, அவன் இங்கதான் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறான். அது நல்லா புரிஞ்சுக்க. அதுக்காக சொல்றேன். அதனாலதான் நமக்கு அடிக்கடி பிரச்சனைகளை உண்டு பண்றான். அடுத்து சொன்னேன், சாத்தானினுடைய நோக்கம் என்ன? திருடவும் கொள்ளையிடவும் அழிப்பதற்குமே. திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடவும்னா ஸ்டீலிங், கில்லிங், அப்புறம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய். அப்புறம் சொன்னேன், சாத்தான் அவருடைய கேரக்டர் 11 கேரக்டர் சொல்லணும். 11 கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏமாறாம இருக்க முடியும். ஏன்னா ஏமாத்திடுவான், ஈஸியா நம்ம ஏமாத்துவோம். ஏன்னா அவருக்கு பல வழிகள் தெரியும். நம்ம எண்ண முடியாத வழிகளிலே அவன் நம்மளை கொண்டு போய் இழுத்து பிரச்சனையை உண்டு. அடுத்தது, சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதம் கடவுளிடமிருந்து வராமல் இருக்க அவன் செய்யக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அதுதான் சாபம். சாபத்தின் ஆவியை கொண்டுதான். சாபத்தின் ஆவியை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சாத்தான் யார் என்பதை பார்த்து முடிச்சதால அப்புறம் கடைசியா பார்க்கலாம். கடைசியா பத்தி நம்ம வரிசையா பயமா இருக்கு. இத்தனை ஆவி வந்துருச்சு இல்ல, இப்பதான் எடுத்துப்பேன். கிளீனா இல்லை, ஏன்னா நித்திரை ஆவிலேயே இருக்கும். உண்மைதானே? ஆமாப்பா, உங்களையும் மங்களா தெரிப்பா, பஞ்சு போட தெரிச்சுப்பாத. நானும் சரி வந்து பண்ணிடுவோம். நீ சாப்பிடவே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டேன். நித்திரைனா உறக்கத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. அந்த இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லம்பர், SLUMBER. அப்புறம் வேற ஏதாவது சந்தேகம்? காலையில சொன்னது வேற ஏதாவது சந்தேகம் சொல்லுங்க. இல்லைன்னா இந்த சாதத்தை பற்றி போகிறேன். இது பெரிய சப்ஜெக்ட், பிளெயினா புரிஞ்சுக்கங்க. அது சாத்தான் யார் என்பதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ரெகுலர் பண்ணிக்கலாம். சாத்தானே பார்க்க வேண்டாம், அடுத்தது பார்ப்போம். அதான் உறக்கத்தினால் என்ன சொல்றாரு அவர் தூங்கிடுவார். இப்ப சாபம் என்றால் என்ன? அதை பற்றி பார்க்கலாம். பைபிள்ல
இடைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 26, 27 படி. இடைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 26, 27. இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கின்றேன். ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேங்கிறார் ஆண்டவர். ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றாங்க? நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளிலிருந்து விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். இதுல தெளிவா சொல்றாரு, ஆசீர்வாதம்னா ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என் கடவுள், இந்த உலகத்துல வேற கடவுள் இல்லை அப்படின்னு நம்பினீங்கன்னா தான் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அதை நம்பாம எல்லா சாமியும் ஒரே சாமி தான், எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் எல்லா மதத்தினுடைய தெய்வங்களையும் வழிபட்டால், வணங்கினால் அங்கே சாபம் வரும். இதான் முதல் ரீசன் சொல்றாங்க. புரியுதா? ஏதாவது சந்தேகம்? ஆனா நம்ம திருச்சபையும் ஒரு காலத்துல என்ன சொல்லிச்சு அப்படின்னா, 2ஆம் வத்திக்கான் சங்கம் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் மதிப்போம், ஆனா ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது ஆனா நம்ம வெளியில சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை என் சாமி தான் நல்ல அப்படின்னு கிடையாது. அதனால இதுதான் முதல் சாபம். இந்த சாபம் நம்ம மேல இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு பூரா தான் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல சாபத்தை பத்தி பேசல அப்படின்னு ஃபாதர் சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மிக அழகாக பேசுறாரு. மார்க் 11 இருக்கு. மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 12 14 படிங்க. மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 12 14 முடிய. தூக்கம் வருதுன்னா அப்படி கொஞ்சம் நேரம் நின்றுட்டே கேளு. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போற வழியில ஒரு மரத்தை பார்க்கிறாரு, ஏதாவது பழம் சாப்பிடலாமான்னு பார்க்கிறாரு. அதுல ஒரு பழமும் இல்லை. இப்ப நீங்க டிசம்பர் மாதத்துல போய் மாமரத்துக்கு கீழே நின்றுட்டு பழம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம் கிடைக்குமா? அப்ப அது என்ன சீசன் இல்லை, மாம்பழ சீசன் இல்லை. அதே மாதிரிதான் ஆண்டவர், அத்திப்பழம் சீசனே கிடையாது. அப்ப அங்க போய் நின்று பழம் கிடைக்குமா கேட்டா பழம் கிடைக்குமா? அவருக்கு தெரியாது. அப்ப ஏன் அங்க போய் என்ன சொன்னாரு? அத்தி மரத்தை பார்த்துட்டு பழம் இல்லைன்னு கோபத்துல என்ன சொல்றாரு? இனிமேல் இந்த மரத்தின் கனியை எவனும் ஆகாது அப்படின்னா இந்த மரம் இன்னும் இருக்கவே கூடாதுப்பா, ஏன்னா பழம் எனக்கு கொடுக்கணும், அதாவது வேண்டாம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வார்த்தையை போடுறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு 20-24 படிங்க. அதெல்லாம் வேண்டாம். 20-24 அவர்கள் அப்படியே சொன்னபோது அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு இருந்தது. அத்தி மரம் அப்படியே ரிட்டர்ன் வராங்க அந்த ஊருக்கு போயிட்டு. அப்போஸ்தலர் இயேசு ரிட்டர்ன் வரப்ப பாக்குறாங்க, அத்தி மரம் பட்டு போயிட்டு. அது எப்படி பட்டு போச்சு? வேரோடு பட்டு போயிட்டு. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, அதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. ஆண்டவரே, நீ சபித்த அத்தி மரம், நீ சாபம் போட்ட அத்தி மரம் பட்டு போயிற்று. அப்ப இயேசு இங்க சாபத்தை பத்தி சொல்லி தர விரும்புறாரு. இல்லைன்னா அங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
அது சீசன் இல்லாத நேரம், அங்க போய் ஏன் பழம் தேடணும்? இதன் மூலமாக சீடர்களுக்கு சாபம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல சாபம் அப்படிங்கிற வார்த்தை 300 முறை யூஸ் பண்ணப்படுது. 300 முறை இந்த பைபிள்ல சாபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த சாபம் என்பது நிச்சயமாக உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இதுக்கு உதாரணங்கள் பைபிள்ல நிறைய இருக்கு. அதாவது ஜோசுவா காலத்துல, ஜோசுவா புத்தகம் என்னங்க? அதாவது யோசுவா யோசுவா 6:26 படிக்கணும். 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசுவா. அச்சமயம் யோசுவா எழுந்து எரிகோ என்னும் இந்நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன். இங்க வந்து இப்ப யோசுவா எரிகோங்கிற கிராமத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன சொல்றாருன்னா, இந்த நகரை எவனை இனிமே திரும்ப கட்டக்கூடாது, இந்த நகரத்தை அழிச்சிடறாரு யோசுவா. எரிகோங்கிற நகர கிராமத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிடறாரு. அழிச்சிட்டு ஒரு சாபம் போடுறாரு. என்ன சாபம் போடுறாரு அப்படின்னா, இனிமே எவனும் இந்த நகரத்தை கட்டக்கூடாது. அங்க சொல்றாரு என்ன பர்டிகுலரா படிங்க. அவன் வீடு கட்ட வரான் ஒருத்தன். வீடு இங்கதான் யாருமே இல்லையே இந்த கிராமத்துல, நம்ம வீடு கட்டலான்னு ஒருத்தன் போய் வீடு கட்ட கடைக்கால் அப்படின்னா என்ன, ஃபவுண்டேஷன். அங்க வந்து ஃபவுண்டேஷன் போட விரும்புறான். அப்படி விரும்பும் பொழுது அவன் அப்படி செஞ்சானா, அப்பயே என்ன பண்ணுவான், தன்னுடைய தலைமகனை சாக கொடுப்பான். அடுத்தது இரண்டாவது என்ன சொன்னா, கடைசி மகனை. அது எப்ப, அதுக்கு என்ன பேரு, நடக்கால் வைக்கும் பொழுது அவன் தன்னுடைய கடைசி மகனை பலி கொடுத்துருவான். இருக்க மாட்டான். தலைச்சன் மகனையும் கடைசி மகனையும் பலி கொடுப்பான்னு சாபம் போடுறாரு யோசுவா. இந்த சாபம் நிறைவேறியதா இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாபம் நிறைவேறும், அதனால அந்த சாபத்தை ரிமூவ் பண்ண சொல்லிடுது. அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறார். எங்க அது சாபம் நிறைவேறுது? 1 அரசராகமம் 16:34 படிக்கும். அப்படின்னு ஒரு மனுஷன் அந்த கிராமத்துல போய் எரிக்கோல போய் என்ன பண்றான், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் வைத்த வாக்கின்படி அதற்கு அடிக்கல் இட்ட போது, ஃபவுண்டேஷன் இட்ட பொழுது தன் தலைவன் அபிராமையும் தன்னுடைய தலைமகன் அபிராமை பலி கொடுக்கிறார். செத்து போறான். அடுத்தது அதன் வாயில்களை அமைத்த போது, அதன் வாயில்களை அகற்றிய போது தன் கடைசி மகன் செருவையும் சாக கொடுத்தான். தன் தலைச்ச மகன், இரண்டாவது கடைசி மகன், மூத்த மகன், 2 பேர்த்தையும் பலி கொடுத்தான். பலினா அவன் வெட்டல, செத்து போனான். இந்த சாபம் எத்தனை வருஷம் படிக்கணும் தெரியுமா? 800 வருடங்கள். யோசுவா காலத்துக்கும் 1 அரசராக காலத்துக்கு 800 வருடங்கள். 800 வருடங்கள் கழித்து இந்த சாபம் இன்று நிறைவேறுகிறது. இதுதான் சாபத்தின் ஆவிங்கிறது. நம்ம குடும்பத்தில் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணல அப்படின்னா அது 1 by 1 நமக்கு ஆண்டவர் அப்புறமா என்ன சொல்கிறார், 4 தலைமுறைக்கு உன்னை காக்கும். அதை படிங்க. 4 தலைமுறைங்கிறது இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் நானே அடிமைத்தன வீடாகிய எகிப்தினால் உயர்ந்தவர்களை 5:7 என்னை தவிர வேறு கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. அங்க வந்து பாருங்க, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படியே வருவாரு. என்னை தவிர வேற கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது.
யார் உன்னுடைய கடவுள்? இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகி இயேசு. அவரை தவிர வேற கடவுளை நீ கும்பிடக்கூடாது. அவர் பண்ணினீங்கன்னா மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள நீர்த்துளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ குறையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். அது பாருங்க, வேற்று தெய்வ வழிபாட்டை நான் அன்டாலரபிள், சகித்துக் கொள்ளவே மாட்டேன். அது யாராவது நம்ம குடும்பத்துல அப்பாவோ அம்மாவோ அல்லது அப்பாவினுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது அம்மாவினுடைய அப்பாவோ அம்மாவோ, அதாவது அம்மா வழியிலே 30 பேர், அப்பா வழியிலே 30 பேர், 60 பேர். இந்த 60 பேர் வழியாகத்தான் சாபம் உள்ளவர். அதான் 4 தலையும் முறை. நமக்கு போர் கிடைக்கிறாங்க என்னை வெறுக்கும் மூதாதையை தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் பிள்ளைகளை தண்டிப்பவன். 4 தலைமுறைக்கு உன்னுடைய பிள்ளை தண்டிக்கப்படுவான். பிகாஸ் ஆஃப் த சாபம். அப்ப அந்த சாபத்தை ரிமூவ் பண்ணிட்டா தண்டிப்பு இல்லை, நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. பிசாசு இதுக்கு பேரு தான் சாபம் என்றால் சாத்தானுக்கு நம்ம கிவிங் லீகல் ரைட். சாத்தானுக்கு என்ன கொடுப்பது? சட்ட உரிமை கொடுப்பது. சாபம் என்றால் சாத்தானுக்கு சட்ட உரிமை கொடுத்தது. சட்ட உரிமை என்னது? நீயே கடவுள் தான், இயேசுவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றது. அததான் சாத்தானுக்கு சட்ட உரிமை கொடுப்பதுனா நீயே கடவுள் தான், சாத்தானும் கடவுள் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது. இதத்தான் சாபம் ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? இது மாதிரி இந்த சாபம் 300 வசனங்கள்ல எடுத்து பூரா சொல்றாங்க. எல்லாமே அவ்வளவு சொன்னா நீங்க தான் எடுத்து பாட்டு காட்டு, அவ்வளவு வசனங்கள். அப்ப அடுத்ததா பாருங்க. சரி, இது ஒண்ணுதான். இப்படி வேற என்ன சொல்றது? ஒரு இதுதான் காமிச்சிங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னீங்க. வேற எது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்த சாபம் இருக்கு உங்க மேல, உங்க குடும்பத்துல இருக்கு அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்ளலாம்னா 7 வழிகளிலே அறிந்து கொள்ளலாம். 7 வழிகளிலே நீங்க அறிந்து கொள்ளலாம் சாபம் இருப்பதை. எப்படின்னா, முதல் இது எங்க இருக்கு அப்படின்னா, சாபம் இருக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் இருப்பார்கள். மன உளைச்சல், நைந்து போன உள்ளம், நொறுங்கிய உள்ளம், மன உடைஞ்சு காணப்படும். அதாவது மென்டல் டிப்ரெஷன், அது ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ரெண்டாவது, இது முதல், இது மைண்டு ஒரு நிலையில இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சுப்பா, இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அதாவது மன உளைச்சல் அப்படின்னு. ரெண்டாவது, ஏதோ ஒரு சிக்னஸ், வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்பாவை தாக்கும், அடுத்து அம்மாவை தாக்கும், அடுத்து மகனை தாக்கும், அடுத்து மகளை தாக்கும், அவர் அண்ணனை தாக்கும், தம்பியை தாக்கும். இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது. மூணாவது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள். அடிக்கடி அபார்ஷன் ஆகிடும்.
இதெல்லாம் மூணாவது. அப்புறம் ஓவர் ப்ளீடிங், இர்ரெகுலர் பீரியட், கர்ப்பப்பையிலே கட்டிகள், நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு, இதெல்லாம் அறிகுறி. சாணம் உங்க மேல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள். மெயினா குழந்தை பாக்கி இல்லாம இருக்குது. மூணாவது. நாலாவது, மூணுலயே நல்லா இருக்கு. மூணுலயே நல்லா தூக்கம் வர்றவங்க நிற்கிறேன். சாப்பிட்டோட நல்லா தூங்குவாங்க. நான் தூங்க மாட்டேன். சரி, நாலாவது, குடும்பம் பிரிந்து விடும், செப்பரேஷன், இல்லைன்னா டிவோர்ஸ். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள். திருமணம் நடக்காமல் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு குடும்பத்துல திருமணம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். வேலை இல்லாம இருப்பாங்க. அப்புறம் வேலையை ஒரே இடத்துல செய்யாம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சிம்டம். சாபம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டம்கள். சிம்டம்ஸ். அஞ்சாவது, நான் சொல்லிட்டு 5. இதெல்லாம் அஞ்சாவது அடிக்கடி பண பற்றாக்குறை. கையில காசே தங்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும். பண பற்றாக்குறை, பினான்சியல் கிரைசிஸ், கடன் தொல்லை, இதெல்லாம் நல்ல வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நொடிஞ்சு போகும். வியாபாரம் நொடிஞ்சு போகுது. பெரிய கம்பெனி நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போன மாசம் வந்தாங்கல்ல, இந்த போன சாட்டர்டே அனிஷா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே வச்சு நடத்தினாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம கோர்ட்டு நடந்துட்டு. அப்புறம் கண்டுபிடிச்சு சொன்ன சாதம் இருந்தனாலதான். அவங்க கல்யாணம் பண்ணவர் கணவர் ஹிந்து, அதன் வழியாக தாக்கு. ராபின் எந்த சென்னைன்னா கொஞ்சம் கூட்டு வர அப்புறம் வீடு நிலம் ஏதாவது விற்கணும் வாங்கணும் அப்படின்னா முடியாது. விற்க முடியாது, வாங்க முடியாது. அஞ்சலியே இதெல்லாம் பணத்தை பொறுத்து வரும். பொருளாதார சீர்கேடுகள், இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொன்னா பொருளாதார சீர்கேடுகள் சிம்டம். அப்புறம் வறுமை, பசி, தாகம், இதெல்லாம் இருக்கு. அஞ்சலியே சாப்பாடு கூட இல்லாம, வழி இல்லாம இந்த சாப்பம் என்ன பண்ணிட ஒண்ணு இல்லாம ஆக்கி சாப்பிட கூட முடியாது. சாப்பாடு கூட காசு இல்லாம ஆக்கி. ஆறாவது, 7 தான் மொத்தம், அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ். சும்மா இந்த படிக்கட்டு ஏறுவாங்க, தடுக்கி விழுந்துருவாங்க. அப்படி விழுந்து எத்தனையோ பேர் கை விழுந்து காசு இருக்கிறாங்க. நீ இவரே 4 தடவை விழுந்துருக்காரு. சாபம் எடுத்தனால
இருதயராஜ் வந்து 4 தடவை விழுந்தாங்க. உண்மையான சைன் கூட்டு வந்து அதான் பிகினிங்ல இந்த இதுக்கு வரதுக்கு வந்து என்னுடைய வண்டி 3 தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த சாப்பிட்டுனால அப்புறம் தான் கண்டுபிடிச்சு. அப்புறம் கடன் கொடுத்தா திரும்பி வராது. அதுலயே இந்த ஒரு சிம்டம் இருக்கு. அப்புறம் ரொம்ப கவனமா தான் காய்கறி நறுக்குவாங்க. ஆனா அடிக்கடி கையை நறுக்கிக்குவாங்க வீட்டுல. இதெல்லாம் சிம்டம். அடுத்தது 7வது சிம்டம். இதுதான் பெரிய சிம்டம், நல்லா தெரியும். தற்கொலை பண்ணி கொடுக்கும். அப்புறம் அகால மரணங்கள், தற்கொலை எண்ணங்கள் செஞ்சுக்கிறது, தூக்கு போட்டுக்கிறது, மாத்திரை சாப்பிடுறது, தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஃபயர் பண்ணிக்கிறது. அப்புறம் அதாவது அன்நேச்சுரல் டெத். இப்ப உதாரணம் ஹார்ட் அட்டாக் வந்து சாப்பிடுறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாகுறது, எல்லாமே. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது, அந்த குடும்பத்தில் 50 வயசு வந்தா யாராவது ஒருத்தர் செத்துருவாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள், நான் 10-15 குடும்பங்களை டெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த குடும்பத்தில் ஒரு 50 வயதை நெருங்கி விட்டால் அவங்களே சொல்லுவாங்க, 50 வயசு ஆச்சு, நானும் செத்துருவேன். அது மாதிரி ஒரு 10 குடும்பங்கள் தான் நடந்திருக்கு. வரிசையா 50 வயசு நெருங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஆள் அவுட் ஆயிடுவாங்க. இது ஒரு சாபம். அதே மாதிரிதான் தாவீது ராஜா வந்து கில்போவா அப்படின்னு ஒரு மலை, அந்த கில்போவா மலையில போய் அவருடைய மகன் பேர் என்ன, அப்சலோம் வந்து அந்த மலையில அவன் வந்து என்ன ஆயிட்டான் அப்படின்னா குத்தி கொலை செஞ்சுட்டாங்க. அந்த இடம் முழுவதும் இப்ப இந்த ஏரியா ஒரு 5 சென்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்தை பார்த்து இனி இந்த கில்போவா மலையிலே ஒன்றுமே முளையக்கூடாது, ஒன்றுமே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சாவம். இன்னைக்கே நீங்க அங்க போய் கில்போவா மலையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொன்ன அந்த 5-6 ஏக்கர் சென்ட் அந்த இடம் முழுவதும் சயின்டிபிக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எந்த செடியோ மரமோ எதுவுமே வளர்ந்தது இல்லை. இதுதான் சாபத். சாபத்தின் ஆவி அங்கே குடிகொள்வது. சாபத்தின் ஆவி அங்கே குடிகொண்டால் அங்கே எதுவுமே வளராது. இது அடுத்த உதாரணம் இருக்கு. இப்ப இது 7 சிம்டம்ஸ், சாபம் இருக்குங்கிறத காண்பிக்கக்கூடிய சிம்டம். அடுத்தது என்ன சொல்ல போறேன், இந்த சாபம் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய 12 வழிகளிலே வருகிறது. முதல் வழி முக்கியமா நிறைய சாபம் எந்த வீட்லயும் நிறைய இருக்கு. முதல் வழி எழுதிட்டீங்களா? சொல்லலையே. முதல் வழி நீங்க என்ன சொன்னீங்க, சாபம் எப்படி வருகிறது சொன்னீங்க, முதல் வழின்னு சொன்னீங்க. அப்படின்னு முதல்ல சொன்னது சிம்டம். சாபம் வரக்கூடிய அறிகுறிகள், இருக்கக்கூடிய அறிகுறிகள், அடையாளங்கள். இப்ப நான் சொல்றது சாபம் என்னென்ன வழிகளிலே வருகிறது. ஒண்ணு, முதல் இது வேற்று தெய்வங்களை வழிபடுவது, வணங்குவது.
வேற்று தெய்வங்களை வழிபடுவது, வணங்குவது. இரண்டாவது, வேற்று தெய்வத்தினுடைய பொருட்களை, சூனிய பொருட்கள் பேர் இருக்கு, அந்த பொருட்களை வீட்டிலே வைத்திருப்பது. ஒரு வீட்டில் எடுத்தோம், இப்பதான் அன்னைக்கு போனப்ப எவ்வளவு மயிலிறகு, ஒரு வண்டி நிறைய மயிலிறகு. மயிலிறகு என்ன சூனியம் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? மயிலிறகு எதை குறிக்கும்? எந்த கடவுள்? முருகன். அதேதான், அது சூனியம். அதன் வழியாக அவன் உள்ள வந்துடுவான். யார் வீட்டுல? அதான் சொன்னேன். நம்ம அன்னைக்கு போன வீட்டுல வண்டி கணக்கில் எடுத்தோம். அவங்க பொண்ணு கற்பனை, அதுக்காக அந்த வீட்டுல தைக்க முடியல, தூங்க முடியல. என்ன பார்த்தீங்க? இப்ப நல்லா இருக்கா? நாங்க போய் ப்ரே பண்ண போறோம். அப்ப அவங்க வீட்டுல என்னாச்சு அப்படின்னா, ஒரே பொண்ணு கமிட்டட் சூசைட். திருமணம் அங்க நான் பார்த்தப்பட்டா அந்த சூனியங்கள் அத்தனையும் இருந்தா அது சாப்பிடும். எவ்வளவு பொருட்கள் எடுத்து கொடுத்தோம். எங்க வீட்டுல கொஞ்சம் வந்து எடுக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல தம்பி வீட்டுல போய் எடுக்கணும். இப்ப 2 வழிபாடு இருக்கு, எடுத்துருவோம். எங்க வீட்டுல ஊர்ல, வேலூர்ல. இது இன்னொரு அந்த குபேரன் பொம்மை அவங்க வீட்டுல ஒரு 9 இருந்து. எடுத்து பாதரா இருக்கு குபேரன் பொம்மை. வயிறு பெருசா இருக்கு பாரு, அது வெளியே செம்புல வச்சு வச்சிருக்காங்க. காசு சேருமா? அப்புறம் என்னது மணி வச்சிருந்தா பணம் நிறைய. நம்ம போன இடத்துல இவ்வளவு எடுக்கும். இதெல்லாம் சூரியமா பார்க்கறதுக்கு தெரியும். அதே மாதிரி குத்து விளக்குல மேல உள்ள பகுதி தெரியுமா? அது சிவன் பார்வதி தாம்பத்திய உறவு, அதை வச்சிருக்காங்க. அது ஒரு சூரியன். சிலுவை மட்டும்தான் ஓகே, சிலுவை இல்லாம இப்படி இருந்திருக்கும். நடுவுல லிங்கம் நெளிவா வந்து இப்படி வச்சிருப்பாங்க. இது மாதிரியான சூரிய பொருட்கள். இரண்டாவது, அது இருந்தா சாபம் வரும், சாபம் அட்டாக் பண்ணும். மூணாவது, பெற்றோரை கனம் பண்ணாமல் இருப்பது, பெற்றோரை கவனிக்காமல் இருப்பது, பெற்றோருக்கு உதவி செய்யாமல் இருப்பது. அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னா தேவையில்லை. ஆனா அவங்க யாரும் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நம்ம யாராவது உதவி செய்யாமல் இருந்தால் அது சாபமாக மாறும். புக்ல வச்சிருந்தீங்களா? குட்டி போடணும் அதெல்லாம் அட்டாக் பண்ணும். சாபம் சிறு வயதில் வளர்க்கிறது நிறைய அதோட பெற்றோரை கனம் பண்ணாமல் இருப்பது. இதெல்லாம் பைபிள் வசனம் சொல்லணுமா?
இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. வந்து பொய்யான தேவனை வழிபடுதல், அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. எது வேணும் விடுதலை பயணம் 20:1-5. விடுதலை பயணம் 20:1-5. ஒண்ணு போதும். இரண்டாவது சூனியங்களை பத்தி சொல்றது. இணை சட்டம் 7:25-27. சூனிய பொருட்கள். மூணாவது பெற்றோரை கனமில்லாமல் இருப்பது, தரக்குறைவாக நடத்துவது, கவனிக்காமல் இருக்கிறது, மரியாதை தராமல் இருப்பது. அது உபாகம். இணை சட்டம் 27:16. நிறைய வசனங்கள் இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அடுத்தது அதே மாதிரி இணை சட்டம் 27:19. அது 4வது என்ன படிக்க வைக்கிறது. படிச்சா அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இணை சட்டம் 27:19. இணை சட்டம் 27:19 சொல்லுங்க பாப்போம். அது ஒன்றும் இந்த எல்லா சாமி குழந்தைங்க மேலே தங்கவும் கொட்டி சபிக்கப்பட்டதாக இருக்கும், கூடை சபிக்கப்பட்டதாக இருக்கும், எல்லாத்தையும் சபிக்கப்பட்டதாக இருக்கும்னு சொல்லுவாங்களா? அது ரைட்டு. 27:19 என்னன்னு சொல்லுங்க. வேறு செயல் படிங்க. அந்நியருக்கும் அனாதைக்கும் சபிக்கப்படட்டும். இது என்ன அப்படின்னா, இந்த சாபம் அபாஷன் செய்தால் இந்த சாபம் வரும். அதாவது அதாபான்காரர்கள் பற்றி நம்ம போய் அபாஷன் இதை படிங்க. அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் பாராட்டுபவர் சபிக்கப்படும். அவங்களை கொலை செய்வது, புரட்டுபவர். செய்வினை. ஆவிக்கு நீங்க போனீங்கன்னா, சிக்கராவுக்கு போனீங்கன்னா அது சாபம். நம்ம 2வதுலயே சொல்லிருக்கோம். அதாவது வேற்று தெய்வங்களை வழிபடுதல், வேற்று தெய்வ காரியங்களை செய்வது, பொருட்களை வைத்திருப்பது, வேற்று தெய்வத்தினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்வது, குறி கேட்க போறது, ஜோசியம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, கைரேக பார்க்கறது, ராசிகளும் பார்க்கறது, பள்ளிகளும் பணம் பார்க்கறது, ஜாதகம் எழுதி வைக்கிறது, அப்புறம் ஏவல் பண்ணி விடுறது, கயிறுகள் கட்டுறது, நாணயத்தை கட்டுறது, ஐ போட்டு பார்க்கறது, இந்த இடத்துல மேஜிக்கு, கம்ப்யூட்டர் லெவல்ல சொல்லணும் அப்படின்னா ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அது உள்ள போய் உங்க பேரை கொடுத்து உங்க பர்த்டே டேட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லும். இதெல்லாம் பிசாசினுடைய வேலை. வழிமுறைகள் மொத்தத்தில் அப்படி சொன்னோம்னா இப்ப தனித்தனியா அதை பிரிச்சுக்கணும். ஏன்னா டைரக்டா போய் அந்நிய தெய்வத்தை வழிபடுது. அந்நிய தெய்வம் தான் என்னன்னு தெரியுமா? இப்ப நான் நீங்க டெல்லிக்கு போறீங்க, டெல்லியில போனவொன்னு ஒரு குருத்வாரா அப்படின்னு ஒரு குருத்வாரா, சீக்கிய மக்கள் வழிபடும் தடம். அங்க போய் சாப்பாடு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. நான் இந்த இதை பத்திலாம் தெரியாதப்ப நான் போய் சாப்பிட்டேன். நான் இதை படிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு, நீ குருத்வார ஆலயத்துல உட்காந்து சாப்பிட்டு போறாரு. இங்க போனது என்னையும் சொல்றப்பா, நீ எழுதுறது தெரியும்.
எப்படி சாபம் என்னை தாக்குச்சு அப்படிங்கிறது அதுக்கு சொல்றேன். கிளீனா காட்டுறாங்க. ஹோட்டல் பத்தி பிரச்சனை. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எந்த ஹோட்டல் போலாம், எதுக்கு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஹோட்டல் உள்ள போகக்கூடாது. நான் ஒரு தடவை அப்படிதான் அன்னூர் போற வழியில இருப்பேன். இங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அன்னூர் வர வழியில ஒரு இடம் இருக்கு, குமாரன் மெஸ் அப்படின்னு பெருசா போட்டுப்பாங்க. நமக்கு மெஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். வரப்ப கூட நான் மெஸ்ஸில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் வீடு மாதிரி நல்லா இருக்கும். குமரன் மெஸ்ன்னு ஒன்று போட்டுருக்கு. அது உள்ள போனீங்கன்னா எல்லாமே அந்த சிலைகளும் அந்த படங்களும் வேற்று தெய்வ படங்களும் வச்சு அதுக்கு படைச்சிட்டு அங்கிருந்து எடுத்து கொடுக்குறோம். அப்ப அங்க சாப்பிடலாமா? இதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் உள்ள போயிட்டு சரி மெஸ் ஆச்சுன்னு உள்ள போய் பார்த்தா அவ்வளோ இருக்கு. அவர் கூப்பிடலாம், வாங்க சார் வாங்க சார் போறீங்க. இல்லப்பா இது ஒத்து வராது நமக்கு. இது மாதிரிதான் நம்ம தாக்கம். நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்வது, அவர்களுக்கு வழிபாடு செய்யவோ அவர்களுக்குரிய பழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம். மாறாக அவற்றை வழிபொழித்து வழிபாடும் அந்த வழிபாடும் கடைபிடிக்கிறார்கள். அதுதான் இப்ப ரெண்டாவதா சொல்லிட்டு ரெண்டு சொல்லியாச்சு, மூணு சொல்லியாச்சு, 4 சொல்லியாச்சு. தண்ணி இல்லை, அப்புறமா அந்த கடையில் பெரிய பெரிய கடையில சின்ன கடையில் போய் இந்த கடையில் அங்கே வாங்க நல்லா இருக்கு. பார்த்து இந்த சின்ன கடையில் பார்த்து சரியில்லைங்க. அடுத்தது அன்நேச்சுரல் இல்லிசிட் செக்ஸ், சட்ட விரோதமான இயற்கைக்கு மாறான செக்ஸ் உறவுகள், பாவங்கள். அது இணைச்சட்ட 27ல 20லிருந்து 23 படிக்கும். 20லிருந்து 27 சார். 27 தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளின் உடையை அம்மாவோடு உறவு கொள்வது அது சாபத்தை கொண்டு வரும். அக்காவோடு உறவு கொள்வது சாபத்தை கொண்டு வரும். தங்கையோடு உறவு கொள்வது சாபத்தை கொண்டு வரும். அவர் படிக்காத தன் உடையை திறந்ததால் சபிக்கப்படும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படும். உடனே மக்கள் ஒரு நிமிஷம் அடுத்த இது எழுதிட்டீங்க. ஆறாவது வகுப்பு என்னன்னா மிருகங்களோடு உறவு கொள்வது பாவம். பாவம்ல சாபம். பாவம் சாபமாக மாறும். அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல பெஸ்டியாலிட்டி. படிக்காத எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும். நிறைய நடிகைகள் இந்த வெள்ள நாய், சின்ன நாய் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் அவங்களோட நடிகைகள் நிறைய பேர் உறவு கொள்றாங்க அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டாங்க. அது சாபம். விலங்குகளோடு புணர்கிறது. அடுத்தது 6 7ஆச்சா? 6 7ஆவது ஏழு யூதர்களை, இஸ்ராயேல் மக்களை யாரெல்லாம் ஆகாதுன்னு அவங்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அது சாபம். யூத பகமை, ஆன்டி செமிட்டிசம். ஆதியாகமம் 12:2-3 முடக்கணும்.
12 12 2 3 படிங்க. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். யாரை பார்த்து சொல்றாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். அடுத்து உனக்கு ஆசி வழங்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. உனக்கு யாரு ஆசி சொல்றாங்களோ, யார் உன்னை நெகட்டிவா எதுவும் சொல்லாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை பகைவனாக பார்க்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன். அடுத்து உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். பாத்தீங்களா? இதுதான் யூத பகைமை அப்படின்னு பேரு. அதாவது யூதர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுகின்றார்களோ, இப்ப பாக்குறாங்க கண்ணார ஈரான் நாடு, லெபனான் நாடு, அப்புறம் எல்லா நாடுகளும் முஸ்லிம் நாடுகள் அத்தனையும் எதிர்த்து நிற்குது. ஆனால் யூதர்களை வெல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை கொண்டிருந்தாலும் அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டார். அதனால அந்த யூத மக்களை ஆசீர்வதிச்சே தீர்வார். இயேசுனுடைய 2ஆம் வருகையின் போது யூத மக்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக மாறி விடுவார்கள். அதுதான் ஆண்டவர் பைபிள் சொல்றது. என்னுடைய 2ஆம் வருகையின் போது யூத மக்கள் அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாக மாறி என்னை அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு, அந்த எருசலேம் இடத்திலே என்னை வரவேற்பார்கள். இப்ப அங்கதான் நீங்க இறுதி காலம் என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறப்ப அடுத்த முறை எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா வைக்கிறப்ப பேசலாம். இறுதி காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, யூத மக்கள் அத்தனை பேரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு வருவார். 2வது, இந்த உலகம் முழுவதுமே ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் வருவார். உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 12 காரியங்கள் இருக்காது. உலக இறுதி அழிவு இப்ப நடக்கிறதெல்லாம் சிம்டங்கள். உலக அழிவுக்கு என்று விரைவில் வந்துவிட்டது. இழந்த எலும்புகளை வாங்குவது எல்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க. அப்பொழுது அவங்க வந்து யாரை சேர்க்கிறது? இழந்த எலும்புகள் உருவகம். அதை பற்றி அடுத்தது எத்தனையாச்சு? 8வது எரேமியா 17:5-6 படிங்க. எரேமியா 17:5-6. மனிதனில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதனில் தம் வலிமையை காண்போரும் தவிக்கப்படுவர். அவர்கள் பாலியலுக்கு புதச்செடிக்கு ஒப்பாக பருவ கடக்கும் ஒரு கைநடையார். அதாவது மனிதர்களை மட்டும் நம்புவது. எந்த மனிதனால் எல்லாம் கூடும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது சாபம். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பெரிய எல்லா அற்புதமும் செய்யலாம், எல்லா கதையும் செய்யலாம், அவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விடுவான் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது சாபம். அப்படி நம்பிக்கை மனிதன் மீது வைக்காதீர்கள். அடுத்தது திருடுதல், பொய் சாட்சி சொல்லுதல். இது ரெண்டும் யாரு? அதாவது என்னையோ ஒரு தடவை சொல்றது வேற,
இதையே தொழிலாக கொண்டிருப்போர் சாபத்துக்கு உள்ளாவர். சக்கரியா புத்தகம் 5:1-4. சக்கரியா புத்தகம் 5:1-4. அதுல பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப படிக்க வேண்டாம், டைம் ஆச்சு. அதனால இது திருடுதல் அப்படிங்கிறதுக்கு நான் சில நம்ம தமிழ்நாட்டில் சில ஒவ்வொரு ஜாதிகள் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒரு சாபத்தின் ஆவி உள்ளது. அதுல திருடுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவர், கல்லர், மரங்கள், முக்குளத்தூர் அப்படின்னு மதுரை பக்கம் சொல்லுவாங்க நிறைய. இங்க கோயம்புத்தூர் பக்கமும் இருக்காங்க, ரத்தனக்காரன் சொல்றாங்க. அந்த ஜாதியின் மீது போடப்பட்ட சாபம் இதுதான் திருடுதல். அவங்களுடைய தொழிலே திருடு தொழில் தான். அதன் அடிப்படையிலே அவங்க மீது இந்த சாபம் இருக்கு. அதை அவங்க தெரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல இந்த மாதிரி சில நான் சொன்ன சிம்டம் அதுகள் இருக்காது. இல்லைன்னா குழந்தை பாக்கி இல்லாம இருக்காங்கன்னா, நான் இதை ஸ்டடி பண்ண என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த சாபத்தை அவங்களை எடுக்க சொன்னேன். அப்ப அது கிளியர், அப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கிச்சு. உதாரணமா இப்ப நாங்க கல்யாணத்துக்கு போனோம் திருப்பூர்ல, ஒரு கல்யாணம். அவங்க இந்த பத்திரக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த சாபத்தின் ஆவி இருந்தது. அதை எடுக்க சொன்ன திருமண தடைகள் இருந்துகிட்டே இருந்தது. அதை எடுத்து திருமண தடை உள்ள வசனத்தை சொல்ல வச்ச ஒரே மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நான் பிராக்டிகலா பார்க்கிறேன். திருடுதல் அவங்களுடைய வேலை அதே தான். எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் திருட்டு வேலை. எப்ப வேற கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவன் செஞ்சுட்டு இருந்தான். அதே மாதிரி போலீஸ்ல யாரு அதிகமா இருப்பாங்கன்னா அவங்க தான். போலீஸ் வேலை டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஈஸ்வர் டாக்டர். அடுத்தது மலாக்கி 3:8-10. இது என்ன அப்படின்னா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, எனக்கு வேலை கிடைச்சா ஆண்டவரே நான் கொண்டு வந்து என் முதல் சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றது. அதாவது என்ன பண்றது, இதுக்கு பேரு என்ன? உடன்படிக்கை. பொருத்தனை செய்வது. அந்த பொருத்தனை செய்துவிட்டு அதை செய்யாம இருந்தீங்கன்னா அது சாபமாக. எத்தனையாச்சு? இன்னும் ஒன்று. முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஆண்டு சொன்னேன். முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி என்னுடைய வேலை செய்கிற இடத்துல போய் எத்தனை கொடுக்கலான்னு போனேன். அது என்ன பண்ணுறது, அடுத்த போது கொடுக்கறதா கொடுத்துருவாங்க. அடுத்த வாரம் சம்பளத்தை பொருத்தனை செய்தது. தேவனை வஞ்சிக்க கூடாது. அந்த வசனம் தான் சொல்லுது, தேவனை வஞ்சிப்பது அது சாபம் அப்படின்னு. அதாவது மலாக்கி 3:8-10. அப்புறம் தந்தையோ அல்லது தாயோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது ஃபாதர்களோ இந்த மாதிரி உள்ள ஆட்கட்ட முடிஞ்ச வரையிலும் நெகட்டிவ் வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள். நெகட்டிவ். அடுத்து 11. ஆமா, நீங்களே உங்க பிள்ளைய பார்த்து நாசமா போகும் அது மாதிரியான வார்த்தைகளை நம்ம வாங்கிக்கூடாது. கட்டையில போவ இதெல்லாம் நெகட்டிவ். இது மாதிரியான வார்த்தைகளை இப்ப டீச்சரே சொல்லலாம், நீ மக்களாடி நீ ஒண்ணுக்கு உருப்படவே மாட்டடா, நீ முன்னேறவே மாட்டடா,
அப்படின்னு டீச்சர் சொல்லிச்சுன்னா ஒரு மாணவனை பார்த்து அது பெரிய சாபம். இப்படிப்பட்ட சாப வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது எங்க இருக்குன்னா 1 கொரிந்தியர் 11:3. ஆதியாகமம் தொடக்கநூல் 31:32. அதுல பாத்தீங்கன்னா யாக்கோபு தெரியுங்களா? யாக்கோபு அவர் என்ன பண்ணாரு? அண்ணனுக்கு உரிய ஆசீர்வாதத்தை இவன் போய் வாங்கிட்டு வந்தார். ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை யாக்கோபு போய் அதை வாங்கி வந்தார். அதுக்கு யாரு அவங்க அம்மா பொறுப்பு? ரெபேக்கா. ரெபேக்கா அந்த மாதிரி செஞ்சதுனால ரெபேக்காவுக்கு சாபத்தின் ஆவி தாக்கி தான் இறந்தார். ஆதி ஆகமம் அதாவது தொடக்க நூல் 31, 32, 31ஆம் அதிகாரம் 32, அப்புறம் 35ஆம் அதிகாரம் 16, 19, 11:3. 11:3. 35ல 16ல இருந்து 19. 16ல 19. சில பேர் கணக்கு தானே சாபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலை மேல சத்தியமா சொல்றீங்க. தலை மேல சத்தியமா சத்தியமா நம்ம சொல்லலாம். சத்தியமா சொல்றேன் இல்ல. கணக்கு தானே எப்படி சாபம் பண்ணுவாங்க? 27:13 பாருங்க. தொடக்கணும் 27:13. இங்கதான் ரபேக்கா சொல்றேன். அது சில பேர் சும்மா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சாவே வர மாட்டேங்குது அப்படின்னா. ஆனால் அவன் தாய் அவனிடம், மகனே, உனக்குரிய சாபம் என்மேல் விழட்டும், நான் சொல்வதை மட்டும் செய் போ, அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். கணக்கு தானே சாப்பிடும். உன் மேல வர சாதம் என் மேல வரட்டுப்பா, இவ்வளவு கணக்கு தானே இட்ட சாபம். அது ஒன்று. அப்புறம் நீங்க ஊழியக்காரர்கள் யாரும் சாபம் போடாதீங்க. யார் மேலையும் ஊழியக்காரர்கள் யாரும் சாபம் போட்டா அது கல்வி. அதாவது கடவுளினுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். அதுக்கும் வசனப்பட்டிருக்காரு. எசேக்கியேல் 13:17 20. அதே மாதிரி மந்திரவாதிய, மோடி வித்த செய்யறவன், சூனியக்காரன், பில்லி சூனியக்காரன், அவனுங்க கிட்ட இருந்து நம்ம போய் என்ன வாங்கிக்க கூடாது. அதுலதான் நிறைய பேரு நம்ம வைக்கல அப்படின்னா அவருக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு சொன்னாங்க, ஒரு இடத்துல போய் கட்டு வைக்க சொன்னாங்க. அங்க உள்ள பில்லி சூனியக்காரன் மந்திரவாதி அவர் மேல சாப்பிடும். நீ பாவ ரத்த கட்டி சாதனம். அதனால அதுலயும் நம்ம கவனமாக இருக்கணும். 11 நம்பர் கேட்கிறேன் ஃபாதர். 9, 10 சொன்னீங்களா? 13 வரைக்கும் சொல்லியாச்சு. அவ்வளவுதான். 13 சொல்லியாச்சு. சாபம் மட்டும் யாராவது அந்த நேரத்தில் என்ன சொல்றது? நேரே அதை இல்லை, அதெல்லாம் சாபம் உங்க மேல போட முடியாது. அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் 7. ரத்தம். கலாத்தியர் 3:13 தானே. மரத்திலே தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு எனக்காக இயேசு கிறிஸ்து சாபத்துக்கு முன்னாடி என்னை இந்த சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நான் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக் கொள்ள
அதை நீங்க சொன்னீங்கன்னா போதும். அதில் 7 கொடுத்துருக்கேன். இந்த 7ஐயுமே சொன்னாலே கிளியர் ஆகிடும். இப்போ மணி 3:30, 4:04 இதுதான் சாபம். இந்த வழிகளில் எல்லாம் நம்மை வந்து தாக்கும். சிம்டம் என்னன்னு சொல்லிட்டேன், சாபம் இது சொல்லிட்டேன். இப்ப இறைவாக்கினர்கள் சொன்ன சாபத்தினால சாபம் படிச்சுதான் இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சும்மா நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் சொன்ன 2 சாபங்கள் 1:21 தான். தாவீது வந்து கில்போவா மலை மீது இட்ட சாபம் இன்று வரை அது ஒரு புல்லு பூண்டு கூட முளைப்பது கிடையாது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு அத்திமரத்தை சபித்தது பாத்தீங்க, இது எழுதிக்கீங்க. 2 அரசராகமம் 1ஆம் அதிகாரம் 9-12 அதை படிச்சு பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து இவர்களை அழிக்கட்டும்னாரு. உடனே நடந்தது. அது ஒரு சாபம். சாபங்கள் படிக்குமா படிக்காத சொல்றாங்க. படிக்குது பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. அதாவது சாபத்தை உடைத்தால் ஒழிய, பிரேக் பண்ணினால் ஒழிய நமக்கு மேல வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எதுவும் தீராது. அடுத்ததான் அதே 2 அரசராகமம் 2ஆம் அதிகாரம் 23-24. இது என்ன அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி ஒரு 42 யூத் இளைஞர்கள் அவர் என்ன பண்றாங்க, வேற மொட்டை தலையா அப்படின்னு தின்றாங்க. அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு, சாப ஊரார், உங்களை இப்பயே கரடிகள் வந்து உங்களை கிழிச்சு உங்களை ஒண்ணு இல்லாம ஆகிட்டார். அப்படியே கிழிச்சு 42 பேரையும் கொன்னுடுச்சு. அப்ப அதனால இது எதுக்கு சொன்னதாங்கன்னா, நம்ம இறைவாக்கினர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆட்கள் சாபத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 அரசர் 23-26. 2 அரசராகவும் 5:1-27. நாமான் வராது. நாமான் வந்து குணமாயிட்டு அவர் இதாயிட்டு போன பிற்பாடு அவன் வேலைக்காரன் என்ன பண்ணா, வேலைக்காரன் அவங்க கொடுத்த பொருட்கள்லாம் வாங்கி வந்து காமிச்சிருக்கான். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏய் நீ வந்து அந்த பொருள்லாம் நான் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் வாங்கின? அந்த அரசன் அதனால உனக்கு என்ன பிடிக்குன்னாரு, அவனுக்கு அப்பயே உடனடியாக தொழுநோய் பிடித்தது. அப்புறம் திருத்தூதர் பணி 13ஆம் அதிகாரம் 9-12. பவுல் போறார் ஒரு சாபம். பவுல் அடியார் யாரு மேல? எலிமா மந்திரவாதி. எலிமா மந்திரவாதிக்கு ஒரு சாபம் போடுறாரு. என்ன போடுறாரு, உனக்கு இப்பவே கண்ணு தெரியாதுதான் அப்படிங்கிறார். கண்ணு தெரியாம எதுக்காக சொன்னாரு? பணத்தை கொடுத்து எனக்கு அந்த பவரை கொடு அப்படின்னு கேட்க. அப்ப ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, ஆவியானவரை நீ வல்லமையா ஆண்டவருடைய வல்லமையை பணம் கொடுத்து வாங்க பாக்குறியா, நீ இப்பவே உன்னை ஆண்டவர்கிட்ட நீ பாரு, உனக்கு கண்ணு தெரியாம போகணும்னாரு. கண்ணு தெரியாது. அவ்வளவுதான். இதெல்லாம் அப்புறம் இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நிறைய இருக்கு. இயேசு சாபம் போட்டாரா இல்லையா? அத்திமரம் முடிச்சுட்டாரு. வேற வேற எங்க சாபம் போட்டார்? மத்தேயு 1:20-24.
இல்லை, இது வந்து பெரோசி நகர், பெத்சைதா நகரை பார்த்து சாப்பிட்டு மத்தேயு 1:20 24. ஒன்றும் இல்லை ஃபாதர், மத்தேயு ஒன்றும் இல்லை. அது இயேசுவின் பிறப்பு தான் வருது. 20 ஜெயிக்கும் அதை கொலாபி நகரே ஐயோ அதுல எவ்வளோ? அது 11 11 20. நான் ஒன்றுட்டேன்னா அப்புறமா இது சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறீங்க, கொஞ்சம் பார்த்து கேட்டுங்க. இந்து கோயில் கட்ட டொனேஷன் கொடுத்தா சாபம் வரும், சிலை செய்ய டொனேஷன் கொடுத்தா சாபம் வரும், திருவிழா நடத்த டொனேஷன் கொடுத்தா சாபம் வரும், பூஜை நடத்த யாகம் நடத்த இது பண்ணீங்கன்னா சாபம் வரும். அப்புறம் இந்து பூஜாரியை கொண்டு மந்திரிச்சிங்கன்னா சாபம் வரும். அப்புறம் தாய் போடுறது, கைது கட்டுவது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சாபம் வரும். லஞ்சம் வாங்கினால் சாபம் வரும். இந்துக்கள் வந்து வீடு வீடாக வந்து கேட்குறாங்க. பிச்சைக்கு பிச்சை கொடுக்குறோம். அப்புறம் நாகப்பாவம் போய் பால் ஊற்றுறது, முட்டை வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாபம் வரும். அப்புறம் அதே மாதிரி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆடு காணிக்கையா கொடுக்கறதுக்கு நொண்டி ஆடு கொடுத்தா சாபம் வரும். அப்புறம் நொண்டி, மூலம் உள்ளது, குருடானது, நோய்வாய் கிடந்தது, இதெல்லாம் கொடுத்தால் சாபம் வரும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லுறேன். சொல்றாரு, அவர் பார்த்துருக்காரு, காணிக்கை போடும்போது கிழிஞ்ச நோட்டு இந்த அம்மாக்கள் எனக்குன்னா கை வரவே வராது. அவங்க நம்மளை பார்த்தோன்னே என் வழியில நான் ஒட்டிக்க மாட்டேன். அதை பார்த்த உடனே ஒரு அர்த்தம் யாருமே காசு அவருக்கு காசு கொடுக்கறத கட்டுறேன், ஏன்னா பாவம் கஷ்டப்படுங்க. ஆனா தலையில கைக்கு விடக்கூடாது. இப்ப செய்தான் வந்து அவங்களுக்கு ஒரு குற்றம் சுமத்து, ஏன்னா செய்த சாத்தானுடைய வேலை குற்றம் சுமத்து. இப்ப நம்ம வந்து மதுரைக்கு போறோம், மீனாட்சி அம்மன் கோயில பார்க்கலாம்னு சொல்றோம். பார்க்க தான் போறேன், நான் கும்பிடுறேன், அந்த கோயில நான் போகல. போறப்ப உள்ள போறப்ப காலில் செருப்பு போட்டு போலாமா? அப்ப செருப்பை கழிச்சு வெளியே தானே வைக்கணும். சாத்தான் சொல்லுவான் ஆண்கள்கிட்ட, உன் பிள்ளை என்னை கும்பிட வந்திருக்கு இல்லையே, அது சும்மா வேடிக்கை பார்த்தா. அப்ப ஏன் செருப்பை கழிச்சு போட்டுவான்? செருப்போட உள்ள வர வேண்டியது. எனக்கு வந்து என்னை கும்பிடணும், எனக்கு மதிப்பு கொடுத்து தானே செருப்பை கழிச்சு வெளியே போறான். நீங்க எப்படி மோசேவுக்கு காட்சி கொடுத்த பொழுது செருப்பை கலட்டு அப்படின்னு சொன்ன, அதே மாதிரிதான் என்னுடைய ஆலயத்துக்குள்ள சும்மா ஆலயத்து கட்டடத்தை பார்க்க வந்தாலும் சரி, இது பார்க்க வந்தாலும் சரி, செருப்பை கலப்பிட்டு வந்தா எங்களுக்கு கூட தான் பார்க்கலாம்.
அங்க பேரஸ்டர் அது வந்து அவங்க வந்து என்ன உங்களுக்கு ஃப்ளோர் வந்து வீணாக வந்து பார்க்கலாம். கோயில் உள்ள போறதும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று இதுதான் சாத்தானின் டிசெப்ஷன், ஏமாற்றும் பேர். கடைசியா சாத்தான் யார் அதை வந்து சொல்லி முடிக்கலாம். ஏன்னா அதான் சொல்றாமே இருந்தேன். ஏசாயா புத்தகங்கள் நீங்க யாரு கேட்டா எங்கப்பா இருக்கு சாத்தானை பத்தி எங்க யாரு சொல்றாங்க பைபிள்ல சொல்லியே பார்க்கணும். ஏசாயா 14 12 17. ஏசாயா 14 12 17. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளி அப்படின்னா என்ன? இதான் பேரு, அவனுக்கு உள்ள பேரு விடிவெள்ளி. இங்கிலீஷ்ல என்ன? மார்னிங் ஸ்டார். நீ என்ன நிறைய பார்க்க தப்பா மாதா வந்து மார்னிங் ஸ்டார் விடிவெள்ளியே தப்பா சொல்ல பாருங்க. மாதாவை சாப்பிட்டாங்க. ஆனா விடிவெள்ளியே மார்னிங் ஸ்டார் அப்படின்னா லூசிஃபர். அது பார்த்தீங்கன்னா 12 17 முதல் வசனம். அடுத்தது வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. இத வந்து ஆண்டவர் இயேசு சொல்றாரு ஒரு இடத்துல. என்ன எங்க சொல்றாரு? என்னன்னு சொன்னாரு? நான் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல நெற்றியிலே விழக்கண்டேன். அதாவது அவனை அங்க என்னை எதிர்த்தான், நான் அங்கிருந்து தூக்கி எரிஞ்சேன், இந்த உலகத்திலே வந்து விழுந்தான். அதான் சாத்தான் மின்னலை போல கீழே விழக்கண்டேன். அதுதான் இந்த ஏசாயா சொன்னாரு. அவன் கீழே விழுந்தது. அடுத்தது நீ வெட்கப்பட்டு இந்த உலகத்திலே வந்து வீழ்ந்தாய். அது அடுத்த லைன் பேர படிங்க. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன். நான் விண்ணகத்திற்கு ஏறி செல்வேன். அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், இல்ல நான் விண்ணகத்திற்கு போவேன், பரகதிக்கு போவேன். அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுவானா? இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். பிதாவுக்கு மேலாக அவன் உட்கார்ந்து இருப்பேன், அங்கதான் என்னுடைய அரியணை அப்படின்னு இவன் இந்த சாத்தான் வந்து என்ன சொன்னான்? லூசிபர் சொல்றான். இப்படிப்பட்ட ஆணவத்தோடு சொன்னதுனாலதான் அவன் சாத்தானாக மாறினான். ஆனா ஆண்டவர் இயேசு சாத்தானை படைத்தாரா? இல்லை. எப்படிப்பட்டவரை படைத்தார்? வானதூதர். அது தலைமையான தூதர். மைக்கேலுக்கு முன்பாகவே லூசிபரை படைத்தார். அதை பத்தி எசேக்கியேல்ல வரும். எப்படி படைச்சார் அப்படின்னா, வெரி வெரி பியூட்டிஃபுல் இன் தி வேர்ல்ட். லூசிபர் வந்து ரொம்ப 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 அழகானவன். அதனால்தான் அவன் பல வடிவத்திலே இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் மக்களை கவரக்கூடியவன். ரொம்ப அட்ராக்டிவ் ஃபிகர் சாத்தான். அவன் யாரு அப்படின்னா, ஆண்டவர் அப்படி படைத்தார். முதலாக அவர் படைத்தது இந்த ஆர்த்தி ஏஞ்சல், இவன் தலைமைமான தூதர். இந்த தலைமையான தூதரை லூசிபர்னு பெயர் வச்சு அவனை படைத்தார். எல்லா விதத்திலும் அறிவிலே அவன் சிறந்தவன். இந்த உலகத்துல யாராலையும் அவனை வெல்ல முடியாது. அறிவிலே அழகிலே மிக சிறந்தவன். அவனை யாராலும் வெல்ல முடியாது இந்த உலகத்துல. அப்படிப்பட்டவன் தான் லூசிபர். மூணாவதாக லூசிபருக்கு எல்லாவித அதிகாரமும் கொடுத்தார். எல்லா பயங்கர அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல்.
எப்படி தேவன் வந்து என்னென்ன அற்புதம் செய்ய முடியுமோ இந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்துட்டு அவனை என்னவா பண்ணாரு, நீதான் என்னுடைய கெருபு. கெருபுனா பிதாவுக்கு அருகிலே இருந்து பெரிய கொயர் மாஸ்டர் மாதிரி, கொயர் மாஸ்டர், கொயரை நடத்தக்கூடிய கோடிக்கணக்கான வானதூதர்களை வைத்து அவன் தான் என்ன செய்வான், ஆண்டவரை துதிப்பான். ஆண்டவருக்கு பிரேஸ் அண்ட் வொர்ஷிப் செய்யக்கூடியவன் தான் இந்த லூசிபர். ஆண்டவரை பற்றி பிதாவை பற்றி நன்றாக அறிந்தவன் தான் இந்த லூசிபர். அதனாலதான் இந்த கெருபு, இவன் வந்து கெருபுக்கு அப்புறம் தான் சேராபீன்கள், சேராபீன்களுக்கு அப்புறம் தான் ஏஞ்சல்கள். ஏஞ்சல்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை வந்து ஏஞ்சலுக்கு ஈக்குவலா படைத்தாரா, இல்ல ஏஞ்சலை விட மேலாக படைத்தாரா, இல்ல ஏஞ்சலை விட கீழாக படைத்தாரா? ஏன்னா ஏஞ்சல்கள் என்ன பண்ணுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கபிரியேல் ஏஞ்சலுக்கு என்ன சொன்னாரு, நீ போய் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லுங்க, அது அதை மட்டும்தான் போய் செய்யும். ஆனா நமக்கு எல்லா அறிவியும் கொடுத்து ஏஞ்சலை விட அதிகமாக ஒரு படி மேலாக படைத்தார். அது எபிரேயர் புத்தகத்தில் இருக்கு. அவனை பத்தி பேசினா பேச விட மாட்டான், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். உண்மைதான், நீங்க தான் போய் நான் இப்ப இது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப எத்தனையோ மீட்டிங்ல பேசியிருக்கேன். நாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டா வறண்ட வச்சுக்கேன். அவனை பத்தி பேசினான், அதான் கவலைப்படுறது இல்லை. அடுத்ததான் அவன் என்ன செஞ்சான், இப்ப இவ்வளவு அழகு படைத்தவன் என்ன சொல்லிட்டான், பிதாதான் நமக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு. இனி என்ன, ஏஞ்சல்கள் பிதாவுனாலே துதிச்சுட்டு இருக்காங்க. ஏஞ்சல் எல்லாத்தையும் பார்த்தான், இனிமே நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய தான் துதிக்கணும். ஏன்னா நான் பிதாவுக்கு மேல போய் உட்கார்ந்து இருக்க போறேன் சிம்மாசனத்துல அப்படின்னு அவன் எப்ப சொன்னாலும் அந்த நிமிடமே ஆண்டவர் அவனை, உனக்கு பரகதியில இடமில்லை போ அப்படின்னு தூக்கி இருக்கார். நீ இனி சாத்தான், உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, நீ என்னுடைய எதிரியாகி விட்டாய் அப்படின்னு தூக்கி இருந்ததுதான் இங்க வந்து விடுத்தார். அப்ப இந்த உலகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆனால் உலகம் எப்பொழுதும் சாத்தானின் பிடியில் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசுவை மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்க நிறுத்தி, இந்த உலகம் பூரா பாரு, இது என்னது, எனக்கு சொந்தமானது, நீ என்னை தண்டனிட்டு வணங்கினீங்கன்னா நான் இதை உனக்கு கொடுத்துட்டு நான் மேல போயிட்டு எங்க விண்ணுலகத்திற்கு போயிட்டு இருக்கிறேன், விண்ணுலகத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன். அதான் அவருடைய திட்டம். புரியுதுங்களா? இதுதான் சாத்தான். இவன் தான் என்ன சொல்லிட்டான், பிதா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டார். பிதா உடனே சொல்லிட்டாரு, இதுதான் உனக்கு கந்தக நெருப்பு கடலிலே நீ தூக்கி எறியப்பட்டு இரவு பகலாக 1000 ஆண்டுகளுக்கு நீ வதைக்கப்படுவாய் அப்படிங்கிற இத சொன்ன உடனே தான் அவன் சேலஞ்ச் பண்றான். நீ படைத்த மக்கள் அத்தனை பேரையும் ஏன் கூட அந்த கந்தக நெருப்பு கடலுக்கு நான் கொண்டு வரப்பார் அப்படின்னு, அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் பார் அப்படின்னா. இப்ப அதுதான் அவன் தான் இதை நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண. Praise the Lord. Hallelujah. இதுதான் சாத்தான் யாருன்னா இதுதான். அதனாலதான் முதல் சரி நான் ஆதாவை உண்டாக்கி ஏவாளை உண்டாக்கி அவங்க மூலியமா இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருந்து புடுங்குற பார் அப்படின்னாரு. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்சு தோத்து போய் விட்டார்கள். அப்புறம் தான் பிதா என்ன செஞ்சாரு, என் மகனை அனுப்புகிறேன் என்று இயேசுவை அனுப்பினார். அந்த ஆண்டவர் இயேசு தான் கம்ப்ளீட்டா சாத்தானினுடைய பவர், அவனுடைய அதிகார அத்தாரிட்டியை முழுமையாக முறியடித்தார்.
புரியுது? அதான் எனக்கு புரியுது. சேட்டனா ஃபாதர் இலுமினாட்டி சொல்றேன். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் எனக்கு தெரியல. இலுமினாட்டி சொல்லுங்க. அதாவது சாத்தானோட லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். உடம்புல முத்திரை காப்பர் ஸ்டிக்கிறது டிஷர்ட்லாம் வரும், கொம்பு போட்டோம்னா வரும். அதில் வந்து முத்திரை குத்தி கொடுக்குறது, பச்சை அது ஒரு குரூப். பிசாசை சார்ந்தவன் ஆத்மி. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு, அது ரைட்ல மட்டும்தான் பிசாசை கொடுக்கும். அதுக்கு பேரு ஃப்ரீ மேசன். பெரிய பெரிய பணக்காரங்கலாம் அதுல இருக்காங்க. எங்க இதுல ஊட்டியில பாத்தீங்கன்னா குட் ஷெப்பர்ட்ல ஒரு கிறிஸ்டின் இருந்தாரு, தாமஸ்னு. குட் ஷெப்பர்டு ஓனர், அவர் அதுல இருந்தாரு. அவங்களுடைய வேலை என்னன்னா நைட்ல 12 மணிக்கு போய் ஒரு இருட்டறையில அங்க வந்து இந்த சிலுவையை தலைகீழ வச்சிருப்பானுங்க. அப்புறம் டெய்லி எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ரத்தப்படி கொடுக்கும். ரத்தப்படி கொடுத்து கருப்பு உடை அணிந்து அங்க சாத்தானை கும்பிடுவாங்க. எங்க இருக்கு? திருச்சியில. கரெக்ட், சங்க ஹோட்டல். சங்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட் பிளாக் மாஸ். சர்ச்சில் இருந்து அப்பத்தை திருடிட்டுலாம் போயிடுறது. இதில் யூக்கரிஸ்ட்டை திருடிட்டு போயிடுது. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா யெகோவா விட்னஸ். அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள உட்காதீங்க. யெகோவா விட்னஸ் வந்து சாத்தானின் குரூப். அவ இயேசு எல்லாத்தையும் ஆவியானவர் இருந்தாங்க, பிதா மட்டும்தான். அந்த பிதா யாருன்னு கேட்டா சாத்தான், லூசிபர். லூசிபர் தான் பிதா. அவங்களுக்கு இப்படி இப்ப நம்ம நாட்டில் வந்து 3752 சபைகள் இருக்கு. 3752. கடைசியா ஒண்ணு, சாத்தான் நம்மள ஒரு 8 வழிகளிலே தாக்குகிறார். 8 வழி. சாத்தான் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப உங்க மேல காத்து படுதா இல்லையா? கண்ணால பார்க்க முடியுதா? அதே மாதிரிதான் சாத்தான் காற்றோடு சேர்ந்தவர். காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இப்ப ஒரு பெரிய காற்று அடிக்குது, இந்த கார் இதெல்லாம் தூக்குது அப்படின்னா அங்க ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரிதான் சாத்தான் காற்றோடு கலந்தவன், காற்று மாதிரி இருப்பவன் சாத்தான். அது வந்து இப்ப பாருங்க, நீங்க பயங்கர படம் சொல்லியிருக்காங்க. சாத்தானே ஒரு காத்து போக்குறதா. எப்படின்னா இப்ப இத முதல் நீங்க சொல்லுங்க, சாத்தானை எப்படி ஆண்டவர் தோற்கடித்தாங்கிறத நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றது சொல்லுங்க. என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சிந்திய பரிசுத்தமான இரத்தத்தினாலும் அவருடைய சிலுவை மரணத்தினாலும் அவருடைய உயிர்ப்பினாலும் என்னை தாக்குகின்ற சாத்தானை தோற்கடித்து விட்டார். இங்கிலீஷ் வேணுமா? My Lord Jesus Christ has
defeated Satan. has defeated Satan, All his evil powers and authorities. all his evil powers and authorities, Totally and forever. totally and forever. இதை நீங்க அடிக்கடி சொன்னீங்கன்னா நல்லது. கடைசியா இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். 8 வழிகளிலே நம்மை காத்துக்கிறார். முதல் வழி காற்றோடு காற்று மாதிரி அவன் வர்றது தெரியாது. உங்க மேல காற்று வர்றது தெரியாதா? அப்பதான் உணர்வு. அதே மாதிரி காற்று அடித்தாதான் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பிசாசு நமக்கு அவன் உள்ள வர்றது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த 8 வழியில வருவான். ஒண்ணு வந்து என்டைஸ். என்டைஸ் என்ன? ENTYCE. என்டைஸ் பண்ணுவான். சொல்லுங்க யாரு? என்டைஸ். நிறைய கடைகள்லாம் போட்டுருக்காங்க. ஆர்ப்பாட்டம் அதுதான் இன்னும் கொஞ்சம் ஆசை காட்டுவது. ஆசை காட்டுவான். என்டைஸ்னா ஆசை காட்டுவான். இரண்டாவது என்ஸ்லேவ். என்ஸ்லேவ் அப்படின்னா அடிமைப்படுத்துவான். ஆசை காட்டுதல், அடிமைப்படுத்துதல். இப்ப அப்படியே போயிட்டு இருக்கோம். தோனி உடனே கூப்பிடுறாரு, வாங்க மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன பெட்டு டாஸ்மாக் கூப்பிடுறாரு. சும்மா ஆசை காட்டுறது. அப்ப இல்லப்பா வேண்டாப்பா இல்லப்பா ஆசை இதுதான் ஆசை காட்டுறது. அப்புறம் என்ன பண்றது? 2-3 நாள் அதான் அடுத்தது என்ன பண்றது? அடிமைப்படுத்துதல். அப்புறம் அடிக்கடி போறது. அடிக்கடி இதுதான் அடிமைப்படுத்துதல். மூணாவது என்னன்னா டார்ச்சர். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு அம்மா சேலைக்கு அடிமை. நிறைய ரத்தனபுரியில் இருக்காங்க டீச்சர். 50,000 சேலை இதுக்கு மேல வச்சிருக்காங்க. எந்த நியூ டிசைன் வந்தாலும் அதை பார்த்த உடனே அவங்களுக்கே தெரியாது. போவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, இந்த சேலையை பேக் பண்ணுவாங்க. நியூ டிசைன் இது பார்த்தாங்க. சேலை அடிக்ஷன். அவங்களே கடவுள் சொல்லுவாங்க. அப்புறம் கொடுத்தாங்க. அது அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து கிட்டே ஒரு 100-200 சேலை கொடுத்தாங்க. எல்லாம் டீ படிக்கிறாங்க மக்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் டார்ச்சர், சித்திரவதை செய்வான். எல்லாம் நீ போ வாங்கு, இல்ல நீ போ குடி. அதான் டார்ச்சர் பண்ற. மூணாவது அந்த வழி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானா அப்ப உங்களுக்கு அந்த பிசாசு வந்துட்டான்னு இருக்கும். அப்புறம் 4வது டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் என்ன பண்ணுவான்? கம்பல் பண்ணுவான். கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட இப்ப இருதயராஜிட்ட காசு இல்லை குடிக்கணும். ஆனா என்ன பண்ண போவோம்? காசு இல்லை. இப்ப என்ன பண்ணுவான்? யாருக்கையாவது போய் கேட்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அடுத்ததாவது அவன் செய்யக்கூடியது டிஃபைலிங், அதாவது அசுத்தப்படுத்து. நம்ம அசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு முன்னால அவமானப்பட ஆரம்பிக்கும். போய் குடிக்க போறோம். காசு கேட்டு அவங்க என்ன காசு வீட்டிலேயே திட்டுவாங்க. அதான் அசுத்தப்படுத்து. அடுத்ததா ஹரஸ்னா தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அப்புறம்
ஏமாற்றுவது, டிசீவிங். டிசீவிங். கடைசியா 8வது என்ன பண்ணிடுவான்? பைண்டிங். இவனை கட்டுன்னு கட்டிடுவான். கட்டுதல். சரி, இதோட முடிச்சு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த 3 இருக்குல்ல நமக்குள்ள, என்ன இருக்கு? நம்ம 3 ஆளாக இருக்கிறோம். ஒண்ணு பாடி, இன்னொரு சோல், இன்னொரு ஸ்பிரிட். இப்ப ஸ்பிரிட்டை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கோம். முதல்ல ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ஆவியானவரை பத்தி நீங்க திபிக்க இங்க வரமாட்டாங்க. ஆனா உங்களுடைய பாடியை அட்டாக் பண்றாங்க. எப்படி? வியாதிகள் மூலமாக, இச்சையின் மூலமாக, அப்புறம் பரத்தமை, கெட்ட நடத்தை, இவைகளின் மூலமாக பாடியை வந்து என்ன பண்ணுவான்? அசுத்தப்படுத்துவான், அட்டாக் பண்ணுவான். 2வது என்ன சொன்னேன்? சோல். சோல்னா என்னன்னா 3 இருக்கு சோலுக்குள்ள. மைண்ட். மைண்ட் அட்டாக் பண்ணக்கூடிய 3 பிசாசு என்னன்னு தெரியுமா? உங்க மைண்ட அட்டாக் பண்ணுவான். ஒண்ணு வந்து மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் பைண்டிங், மைண்ட் பிளைண்டிங். அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப உங்களை மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க ஏதாவது செய்யணும்னா முடியாது. அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்ப ஒரு பொண்ணு நான் சூசைட் பண்ணியே ஆகணும். மைண்ட் பைண்டிங். அடுத்தது வந்து மைண்டை, மூளையை கட்டுதல், மூளையை கண்ட்ரோல் பண்ணுதல், மூளையை குருடாக்குதல். மூளையை குருடாக்குதல். மைண்ட் பிளைண்டிங், மைண்ட் பைண்டிங், மைண்ட் கண்ட்ரோலிங். இந்த 3 பிசாசு தான் நம்ம மூளையில வேலை செய்யும். அடுத்ததா என்ன சொன்ன? 2வது மூளை அடுத்தது என்னது? பில்லுல வந்து ஒரு 7 பிசாசு வேலை செய்யுது. மெயினா இந்த பில்ல, இந்த இருதயத்தை பிடிக்கிறது. ஒண்ணு வந்து பிராய்டு, ஆணவம், அகங்காரம், கர்வம். 2வது ஸ்டபர்னஸ், பிடிவாதம். 3வது disobedience. எடுத்துட்டோம். 3வது disobedience. உங்க குழந்தைங்க உங்களுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அவங்களுடைய வில்லுல, இருதயத்துல அந்த பிசாசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரிபல்லியன், எதிர்த்து பேசுறது. என் பையன் சொல்றத கேட்கவே மாட்டான் ஃபாதர் அப்படின்பாங்க. எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான். அதுக்குதான் நீங்க என்ன செய்யணும்? என் மகனிடம் உள்ள எதிர்த்து பேசும் ஆவி அவனுடைய இருதயத்தை, வில்லை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். சொன்ன போயிட்டு அப்புறம் ரிபல்லியன். அடுத்தது செல்ஃபிஷ், தன்னலம். செல்ஃப் வில். அப்புறம் அரகன்ஸ். இந்த 7 பேயும் உங்க இருதயத்தை தாக்கும். சுயநலம், செல்ஃபிஷ், செல்ஃப் வில், தன்னல இருதயம். தன் விருப்பம். அரகன்ஸ். அரகன்ஸ் என்ன தமிழ்? முரட்டாட்டம் வந்து அரகன்ஸ். சரியான அடாவடித்தனம்.
இது பூரா வில்ல தாக்குது. இமோஷன் அடுத்தது உணர்ச்சிகளை தாக்கக்கூடியது. கோபம், பயம், I command all the demons of spirit of அதெல்லாம் கவலை. அது ஒரு 11 இருக்குது. பதினொன்று இருக்கா 11 எழுதி all spirits of hurt பண்றான் அப்படின்னா ரிஜெக்ஷன், புறக்கணித்தல், காயப்படுத்துதல், புறக்கணித்தல். அடுத்தது ஃபியர், பயம், அப்புறம் கோபம். ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ட், செகண்ட் வந்து ரிஜெக்ஷன். ஹர்ட், ரிஜெக்ஷன், ஃபியர், ஆங்கர், கோபம், ராத், ராத்னா WRATH, ராத் அதாவது வெஞ்சினம், பழிவாங்கும் தன்மை. ராத் வெஞ்சினம். அப்புறம் சாட்னஸ், சோகம். அப்புறம் டிப்ரெஷன், மன உளைச்சல். அப்புறம் டிஸ்கரேஜ்மெண்ட், அதுக்கு என்ன சொல்லுவோம்? டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட், அவநம்பிக்கை, மட்டம் தட்டல், அவநம்பிக்கை மட்டம் தட்டல். அப்புறம் கிரீஃப், துக்கம், GRIEF, கிரீஃப். பிட்டர்னஸ், கசப்பு உணர்ச்சி. துக்கம், கசப்பு உணர்ச்சி. இந்த ஒண்ணு அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத தன்மை. அவ்வளவுதான். இது 3 தான். இந்த 3 இடங்களையும் இது தாக்குது. My Lord Jesus Christ has defeated Satan. All his evil powers and authorities. Evil powers and authorities.